ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தமிழ் ஸ்கின் சேனல். இன்னைக்கு சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்னைக்கு வீடியோவில் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிரிக்கெட் லீகை டவுன்லோட் பண்ணி விளையாடுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய் ஸ்டீஜுக்குள்ளே போய் நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஆனால் கிரிக்கெட் லீக்னு வருது. அப்புறம் இங்கே கிரிக்கெட் லீக் வந்துச்சு, அது இன்ஸ்டால்னு இருக்கும். இன்ஸ்டாலை கொடுத்து அது டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும். அதனால் டவுன்லோட் ஆக வரைக்கும் வெயிட் பண்ணணும். இன்ஸ்டாலிங் வருது. பிளேன்னு இருந்தால் பிளேயை தொடுங்க. தொடுனா இந்த மாதிரி வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ டோன் அலோ கொடுத்தீங்கன்னா உள்ளே போவீங்க. டோன் அலோ கொடுத்தீங்கன்னா உள்ளே போக மாட்டீங்க. அப்புறம் இங்கே லோடிங் வரும், 100 கனெக்டிங், அப்புறம் கனெக்டிங்னு வரும். ரீட்ரைனா நெட்வொர்க் நல்லா இல்லை, அதனால் ரீட்ரை கொடுக்கணும். மறுபடியும் ரீட்ரை ரீட்ரை. இப்போ வந்துச்சு பிளேன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த சேனலுக்கு போகணும். அப்புறம் இதை தொட்டு இழுக்கணும், இழுத்து விடணும். டேப் டு கண்டினியூ கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா தொடணும். அப்புறம் பவுல் வச்சு போடுறாங்க. ஃபஸ்ட்டு பாலை கரெக்டாக போச்சு வச்சு மறுபடியும் இழுத்து லேட்டு போகக்கூடாது, ப்ரஃபட்டில் வரணும். இப்போ நம்ம 6 அடிச்சிட்டோம். ப்ளூ கலரில் வரணும், ப்ளூ கலருக்குள்ளே வரணும். போகிறாங்க. இதே நம்ம ப்ளூ கலருக்குள்ளே வரணும். இந்த ஒயிட் லைன் ப்ளூ கலருக்குள்ளே வந்தோன்னா 6 போகும். இது ப்ளூ கலரில் இருக்கும். இலக்கு ரெட் கலர் இருக்குது. இது பவுலிங்கு. பவுல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. பவுலை கொடுத்து இதில் அவாய்ட் இது ரெண்டையும் அவாய்ட் பண்ணிட்டு ப்ரஃபட் மட்டும் எடுக்கணும். பாருங்க, நோபால் மவுடி போடணும். மவுடி நோபால். இப்போ கரெக்டாக பாலில் வச்சு போடலாம். பால் ஆயிடுச்சு. இப்போ பேட்ஸ்மேன் டேப் டு கண்டினியூ கொடுத்துட்டு பவுல் கொடுத்துட்டு போடும். ஃபர்ஸ்ட் பால் போடுறோம். அவங்க ஸ்டொக்கு வைக்கிறாங்க. செலக்ட் டவுன் இருக்கு. செலக்ட் பண்ண 2 பால் இருக்குது. இந்த ஆஃப் ஸ்பின் போட்டுட்டு இங்கே போய் வச்சுருவாங்க. அப்புறம் போய் டூபாஸ் டேர்ன் பண்ணுவான். அடுத்த பால் இது இன்னொரு டைப்பும் இருக்குது. பால் ரியல் மேட்சுக்கு பிளேயர் போடும். இப்போ 200 ரூபா கிடைக்கும் வின் பண்ணா. நியூ பேட் ஃபர்ஸ்ட்னா நம்ம பேட்டிங் ஃபர்ஸ்ட்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஆடுறோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் பால் போடுறாங்க, இழுத்து அடிக்கிறோம். முதல் பால் சிக்ஸர். இப்போ 2வது பால் போடுறாங்க. 2வது பால் மறுபடியும் இழுத்து கரெக்டாக விட்டா மறுபடியும் சிக்ஸே வரணும். என்ன 0ன்னு பார்க்கலாம். முதல்ல இப்படி வருதா, இந்த பாலை கரெக்டாக கொஞ்சம் மேலே வச்சுருக்காங்க. கொஞ்சம் மேலே பிச்சு பண்ணி வர மாதிரி பாருங்க. கொஞ்சம் கீழே இருக்குது. அப்போ பிச்சு பண்ண போது விடுவாங்க. 4 பால் 4 சிக்ஸ் வச்சுருக்காங்க. அடுத்த பால் போடுறாங்க. மறுபடியும் கொஞ்சம்
அடிச்சு விடலாம். அதனால இப்போ எடுத்தா மறுபடியும் வந்து சிக்ஸர். மொத்தம் 6 பால் 6 சிக்ஸ் எடுத்து 36 பால் 6 பால் 36 ரன் நம்ம அடிச்சிட்டோம். இப்போ பவுலிங் போடுறோம். சூப்பர் போய் கொஞ்சம் வைடாக வச்சு இப்படி வேணா அப்படி வச்சு பால் ஒன்றுமே இல்லை. ஆனால் அதே பால் அப்படி போடுறோம். இது ஒன் டைமரு போடுறாங்க. ஏர்லியாக வச்சுட்டாங்க. ஏர்லி இன்னும் ஒரே ஒரு ரன் மட்டும். இப்போ மவுடி போடுறோம். இப்போ வந்து க்ரீன் கலர் வச்சாங்க. அப்படின்னு கேப்பிக்கு எடுத்து பார்த்து வச்சாங்கன்னா வந்து 4 போயிருக்கும். அது இல்லை, இப்போ வந்து 4 போயிருக்கும். மொத்தம் 3 பால் 7 ரன் அவங்க வச்சுட்டாங்க. இப்போ அடுத்த பால் போடுறோம். மறுபடியும் ஒரு தூக்கி அடிச்சாங்க. ஃபீல்டுக்கு போய் இந்த முறை 3 ரன்கள் வந்து 10 ரன் அடிச்சிச்சு. இப்போ அடுத்த பால் போடுறோம். ஸ்டோச்சுக்கு வச்சு போடுறாங்க. ஒரே ஒரு ரன்கள். இப்போ எப்படி போடுறாங்க, இந்த பவுல் வந்து பிச் பண்ண இடம் பவுல் இருக்கும். பவுலை கொடுத்து இதில் வந்து எல்லா இடத்துல செலக்ட் பண்ணுவாங்க. டச் பண்ணணும். ரெட் அவுட்டு அப்படியே போட்டு ரெட்டில் போட்டிங்கன்னா அது வந்து நோ பால். திருப்பி போட சொல்லுவாங்க. நம்ம தேய்ச்சிட்டோம். இப்போ வந்து 200 ரூபாய் காசு கிடைக்கும். அப்புறம் பேக்கெட் கிடைக்கும். கண்டினியூ கொடுத்துட்டு பேக்கெட்டில் கொடுத்துட்டு அன்லாக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அன்லாக்கு கொடுத்துட்டு 10 செகண்ட் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு பேக்கு. அதை தொட்டா ஓப்பன் பண்ணால் ஒரு 30 டெஸ்ட் பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா காயின்ஸ் கிடைக்கும். இன்னொருத்தர் கார்டன் இருக்கும், அது எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அப்புறம் மறுபடியும் ஒரு கார்டு. இப்போ வந்து கண்டினியூ கொடுத்தா வெளியே வந்துடலாம். அப்புறம் இங்கே பாருங்க, காயின்ஸ் ஃப்ரீயாக காயின்ஸ் கிடைக்கும். இதில் போய் 100 ரூபி கலெக்ட் நவுன்னு இருக்கும். அதை தொட்டினா 100 ருபீஸ் நம்ம காயின் வரும். இப்போல்லாம் வீடியோ பார்த்து வந்தது. டச் பண்ணலாம், வீடியோ பார்த்து இந்த காயின்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணலாம். இதே மாதிரி பேக்கிட்டு 5 டைமண்டும். டைமண்ட் இருக்குன்னா பால் வாங்கினா ஷாப்புக்குள்ளே போனீங்கன்னா பால் இருக்குது பாருங்கள். பாலு பேட்டு வித்தியாசமான பற்றி இதெல்லாம் அடுத்து ரொம்ப தூரம் போகும். அதுவும் இல்லாமல் இது நல்லா அடிக்க முடியாது. அந்த மாதிரி ஸ்பெஷல் பால். அப்புறம் செகண்ட் மேட்ச் போனோம்னா பிளேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பிளேயர் கொடுத்து மும்பை அதை தொட்டால் மறுபடியும் ஒரு மேட்ச் வரும். இப்போ அடுத்த மேட்சுக்குள்ளே போகலாம். இந்த மேட்ச்சில் நம்ம பவுலிங் ஃபஸ்ட் பண்ணுறோம். பவுலிங் ஃபஸ்ட் போய் கொஞ்சம் ஒயரில் வச்சு இந்த சைடு வச்சு போடுறோம். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அடிக்கிறாங்க. பவுண்டரி போயிடுச்சு. பவுண்டரி ஃபோர். பேசர் போடுறாங்க.
க்ரீஸ் இருக்கும், இங்கே ஒரு க்ரீஸ் இருக்கும். அந்த 2 க்ரீஸ் இருக்கு. இப்போ ரெண்டாவது பால் இப்போ ரெண்டாவது அப்படினால 20 டைமண்ட் நமக்கு கிடைக்கும். கலெக்ஷன் கொடுத்தீங்கன்னா 20 டைமண்ட் வந்துடும். இப்போ 20 டைமண்ட் வந்ததுனால நம்ம கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துடலாம். ஷாப்புக்குள்ளே போனீங்கன்னா என்ன வேணுமோ அதை வாங்கிக்கலாம். நான் வந்து கிங் ஃபிஷர்னு ஒரு பால் வாங்க போகிறேன். 15 டைமண்ட்க்கு 10 பால் நமக்கு கிடைக்கும். அப்போ லிசார்டுக்கு போய் அதையும் வாங்க, இன்னொரு 10 பால். இப்போ 10 டைமண்ட் இருக்குது. நம்ம டீமுக்குள்ளே போய் பால் போனோம்னா ஸ்டாலின்னு ஒரு பால் இருக்கும். அந்த பாலில் போய் 10 டைமண்ட் கொடுக்கலாம். அப்போ வந்து இன்னொரு 10 வந்துடும். இது வந்து நார்மல் பால். இது அதை விட கொஞ்சம் டேஞ்சரஸ். இது அதை விட, 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 இதில் ரொம்ப கிங் கோப்ரா பால். கோப்ரா பால்னால் இருக்கிறதுல ஃபாஸ்ட்டாக போகும். இந்த பால் வேணும்னா 60 டைமண்ட் வேணும். ஒருவேளை இந்த பால் வேணும்னா 50 டைமண்ட் வேணும். இந்த பால் வேணும்னா 25 டைமண்ட் வேணும். இந்த பால் வேணும்னா 30 டைமண்ட் வேணும். நம்ம இந்த பால் வாங்கிக்கலாம். ஆனால் 3 பால் இதில் வாங்கிட்டோம். இதில் ஒரே ஒரு பால் தான் வாங்க முடியும். அப்புறம் இதில் ஒரு பால். சரி, இப்போ நம்ம வந்து இது பிளாக் இருக்கும். இதை தொட்டிங்கன்னா 3 மணி நேரம் ஆகுமாம்மா. ஸ்பீடப் பண்ணோன்னா 18 டைமண்ட்ஸ் வேணும். இல்லாட்டி வீடியோ பார்க்கணும். வீடியோக்குள்ளே போனீங்கன்னா இப்படி வரும். இந்த ஒயிட் கலர் இருக்குதுல்ல, அது இது வரைக்கும் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ வெயிட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது வரைக்கும் வரணும். கரெக்டாக எண்டு வரைக்கும் வந்தால் இங்கே கிராஸ் மார்க் வரும் பாருங்க. பாருங்க, இப்போ வந்து ஒரு கிராஸ் மார்க் வரும். அதை டச் பண்ணிங்கன்னா இப்போ கொஞ்சம் டைம் कम और वेल उन्नत दाटी वीडियो कुड़ती है। आपने बहुत सारे गेम डाउनलोड किए हैं। क्या आपकी गेम में सारे कॉइंस स्पेंड हो गए हैं? जैकपॉट जीतना मुश्किल हो गया है। अगर आप हमारी गेम डाउनलोड करने के बावजूद भी जैकपॉट नहीं जीत पाते तो हम 100 गुना पे करेंगे। अगर आपको अपना रिवॉर्ड विड्रॉ करने के लिए एड्स देखने पड़े तो हम आपको 100 गुना पे करेंगे। अगर आपको गेम डाउनलोड करने के बाद 1 लाख फ्री गोल्ड कॉइंस नहीं मिलते तो हम 100 गुना पे करेंगे। हमने वीडियो के नीचे ही गेम का डाउनलोड लिंक दिया हुआ है। हमारा प्रॉमिस है, आपको कोई टॉप अप नहीं करना पड़ेगा। वीडियो नीचे वीडियो लिंक पर क्लिक करें। नेक्स्ट लकी विनर आप हैं। அப்புறம் இங்க ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வருவாங்க. வந்துட்டு டச் பண்ணீங்கன்னா இந்த பேக்கன் ஓபன்ல ரெடின்னு இருக்கும். அது டச் பண்ணீங்கன்னா ஒரு டச் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காயின்ஸ் கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கார்டு இல்ல யூரோ கேப் அவைலபிள் இருக்கும். யூரோ கேப் அவைலபிள்னா 500 ரூபாய் தரணும். 500 போகும். அப்புறம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடுவாங்க. ஃப்ளிப்பர் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக போகும். அந்த பால் வந்து லெவல் 5லேருந்து இப்போ லெவல் 1 இன்னும் 4 லெவல் இருக்குது. இதோடு கண்டினியூ குடிச்சுன்னா வெளியே வந்துடும். இப்போ நியூ ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே போய் லாகின்க்கு போனீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸை என்ன வேணால் பார்த்துக்கலாம். இப்போ லியூஜல்ஸ்ன்னு இருக்கும். லியூஜல்ஸ் அதுக்குள்ளே போனீங்கன்னா நம்ம எத்தனை எடுத்துருக்கோன்னா 23 இடத்துல இருக்கிறோம். 400 ரூபா நம்ம எடுத்துருக்கோம். சரி, இதோ இப்போ வெளியே போனால் ஹோம்னு டச் பண்ணால் வெளியே போயிடுவோம். இதோ இந்த சேனல் முடிவு. மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாட்டா பாய் பாய். அடுத்த சேனலில் பார்க்கலாம்.